ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி பாலித்தீன் கவர், துணி பேக் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்றுக்குள்ள ஒன்றா போட்டு மூட்டை மாதிரி கட்டி வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா ஜன்னலில் சொருகி வச்சிருப்போம். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலித்தீன் கவர், துணி பேக் எல்லாத்தையும் எப்படி மடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். துணி மடிக்கிற மாதிரியே தாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைட மடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சைடுல இருக்கக்கூடியதை அப்படியே மடிச்சுட்டே வந்து இன்னொரு சைடுல பேக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள நம்ம விட்டு வச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்குங்க. நாமளா கையை வச்சு இழுத்து கலைக்காத வரைக்கும் இந்த கவரோட மடிப்பு கலையவே கலையாதுங்க. கீழேயே விழுந்தாலும் அந்த மடிப்பு கலைஞ்சு போகாதுங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கோண ஷேப்ல மடிக்கிறதுங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் மெத்தட்ல மடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி முக்கோண ஷேப்ல வந்து எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ரைட்டை மடிச்சு எடுத்துக்கோங்க. முக்கோண ஷேப்ல முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. கடைசியா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதியை அந்த முக்கோணத்துக்குள்ள பேக்கெட் மாதிரி வரும் இல்லையா, அதுக்குள்ள உள்ள விட்டுறலாங்க. இப்போ நான் துணிப்பையை உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் மடிச்சு காமிச்சேங்க. இதே சேம் டைப்லேயே நீங்கள் பாலித்தீன் கவரையும் மடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். பாலித்தீன் கவரை இந்த மாதிரி ஷேப் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மடிச்சு வச்சுக்கலாங்க. சரி, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா மூடி உடஞ்சி போன பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதோட மேல் பகுதி வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அப்படிங்கும் போது நான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை கிச்சனில் ஏதாவது ஒரு செல்ஃபில் வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா 2 மொபைல் 3 மொபைல் வச்சிருக்காங்க. ஸோ சார்ஜர் ஒயரும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த ஒயர் எல்லாமே அப்படியே கசங்கி கீழே தொங்கிட்டு இருக்குங்க. குழந்தைங்க அதை பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. சில சமயம் குழந்தைங்க அதை எடுத்து வாயிலையும் வைப்பாங்க. ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருந்தாலும் அது ஆபத்து தாங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ அது மேல் பகுதியை பிரிச்சுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய துணிக்காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு கிளிப் உடஞ்ச கிளிப்பாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அந்த ஒரு கிளிப் இருந்தாவே போதுங்க. அதை எடுத்து அது மேலே ஒட்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு கீழே தொங்கிட்டு இருக்க அந்த ஒயர் எல்லாத்தையுமே மடிச்சு அது மேலே விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் எட்டாது, அதே சமயம் ஆபத்து இல்லாமலும் இருக்கும், வீடும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, லாங் ஃப்ராகை எப்படி ஈஸியாக மடிச்சு வைக்கிறது, கீழே விழுந்தாலும் கலையாம இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த டிப். இப்போ லாங் ஃப்ராக் தான் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி நாட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ராகை நான் வீடியோல காமிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. அடியிலலாம் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் ரொம்ப பஃப்னு இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம நல்லா சுருட்டி எடுக்கணுங்க. இப்போ கழுத்து பகுதியை ஒரு மடக்கிட்டு நம்ம அடியிலிருந்து சுருட்டிட்டு வந்து அதை அப்படியே கழுத்து பகுதியோட உள்பக்கம் வந்து விட்டுறலாம். இப்போ எடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதுங்க. ஏன்னா கழுத்து பகுதியில் வளைவா வந்து கை பகுதி ஜாயின் ஆகும். அந்த இடத்துல போய் சிக்கிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ராக் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கசங்களும் இருக்காது. நார்மலாக நம்ம ஃப்ராக்லாம் மடிச்சு வச்சிருப்போம். ஏதாவது கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா அந்த மடிப்பு ஃபுல்லாவே கலைஞ்சு போயிடும். திரும்பவும் நம்ம மடிச்சு வைக்கிற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் மெத்தடில் நம்ம மடிச்சு வைக்கும் போது கொஞ்சம் இடத்துல ஒரு ஃப்ராக் 2 ஃப்ராக் தாங்க வைக்க முடியும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம மடிச்சு வைக்கும் போது கொஞ்சம் இடத்துலயே 10 ஃப்ராக் கூட நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு வீடியோல நான் மேல இருந்து கீழே போட்டு காமிக்கிறேன். மடிப்பு கொஞ்சம் கூட கலையவே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதோட கழுத்து பகுதியிலிருந்து கை பகுதி ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல போய் ஃப்ராக் வந்து மாட்டிக்கும். இப்போ நீங்களா கைகளை வச்சு கலட்டுற வரைக்கும் அந்த மடிப்பு கலையவே ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாரி, நைட்டி, பேண்ட் ஷர்ட் எப்படி மடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாடை சட்டை எப்படி மடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட்டுப்பாவாடை சட்டை மடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மடிப்பு நமக்கு கலைஞ்சு போகாது. இது என்னோட பெரிய பொண்ணோட பட்டுப்பாவாடை சட்டைங்க. பொங்கலுக்காக எடுத்திருந்தோம். பொங்கல் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாங்க. 1500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து புடவை எடுத்து அதுக்கு பிளவுஸ் தச்சு அதுக்கு இன்ஸ்கர்ட் எல்லாமே முடிச்சிடலாம். குழந்தைங்களோட ட்ரெஸ் பெரியவங்களை விட ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது துணிக்கடைக்காரங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. யாரெல்லாம் இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே பட்டுப்பாவாடை சட்டையில பாவாடையை மடிச்சிட்டு உள்ள வந்து சட்டையை மடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. கடைகளுக்கு போய் நம்ம துணி எடுத்தோம்னாவே கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சுனாவே இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு கலைஞ்சு போகவே போகாதுங்க. இப்போ இந்த ஒரு பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா என்னோட பெரிய பொண்ணோட பட்டுப்பாவாடை சட்டை, அதே மாதிரி என்னோட சின்ன பொண்ணோட பட்டுப்பாவாடை சட்டை ரெண்டையுமே நான் வந்து மடிச்சு வைக்கிறேங்க. நமக்கு வந்து கலைஞ்சு போகாது. ஏன்னா நம்ம மற்ற துணிகளோட சேர்த்து வைக்கும் போது தான் கை தவறி கீழே விழும். இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியானது பட்டு ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இடத்தையும் அடைக்காது, அதே சமயம் நீட்டா இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் ஆயில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம கிட்ட ஒவ்வொரு வாரமும் 5 லிட்டர் ஃப்ரெஷ்ஷான ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டு தாங்க இருக்கும். ஃபுல்லா ரெடி பண்ணிலாம் நம்ம சேல் பண்ணலங்க. ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? முடி நல்லா நீளமாவும் அடர்த்தியாகவும் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? கவலையே விடுங்க. முடி கொட்டுற பிரச்சனையை 7 நாள்ல சரி பண்ணி உங்களுக்கு முடியை நல்லா நீளமாவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும். அதே சமயம் முடி கொட்டின இடத்துல புதிய முடி வளர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு பொடுகு தொந்தரவு இருக்கா? கவலையே விடுங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க. முடி பாதியிலே கட்டாகி கீழே விழுதா? கவலையே விடுங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா இளநர பிரச்சனையை சீக்கிரமாவே கியூர் பண்ணிடுங்க. இந்த ஹேர் ஆயில் 16 மூலிகைகளை வச்சு நாங்களே வீட்ல ரெடி பண்ணதுதாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் நாங்க ஆட் பண்ணல. இந்த ஹேர் ஆயில் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய் மூணுமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. சோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. நீங்க எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. கால் கிலோவா வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர்.
3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா? சின்ன வயசுலேயே முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனால் முடி கருப்பாக இருந்தால் பரவாயில்லையே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? சொல்கிறேங்க. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? முருங்கை இலை மாதிரி இருக்குது. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாகவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசணும்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாகிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்லாம் கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க. கிராமப்புறங்கள்ல இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்போ என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா. இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு. இது கரும்பூலான்னு நினைச்சு ஏமாந்துராதீங்க. இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். நம்மளுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும். முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரைமுடி பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்க, ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. கரும்புலா பழத்துல இருந்து மை கிடைச்சது இல்லையா? அந்த மை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு 7-8 மணி நேரம் என் கையில அப்படி சூப்பராகவே இருக்குங்க. இதை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்புலா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஆனா காரைக்கால்ல எக்கச்சக்கமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கரும்புலாவை ஆன்லைன்ல இதோட பொடி பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் இது அதிகமா கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இந்த கரும்புலா எண்ணெயை நீங்க கண்டினியூஸா தேய்க்கும் போது உங்களோட நரைமுடி பிரச்சனை, இளநர பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆயிடுங்க. முடி நல்லா கருங்கருன்னு அடர்த்தியாவும் வளரும், நீளமாவும் வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஹேர் பேக்காவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கரும்புலா எண்ணெய் அப்படி இல்லைன்னா கரும்புலா ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. பூஜை பாத்திரங்கள் எல்லாமே நான் வாரம் வாஷ் பண்றேன். ஆனா அடுத்த வாரம் வரும்போது ஃபுல்லாவே கருப்பாயிடுது, பச்சை கலர்ல மாறிடுது, எண்ணெய் பசை அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கவலையே விடுங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல அதுல இருக்கக்கூடிய குங்குமம், மஞ்சள், எண்ணெய், திரி எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாவே தொடச்சு எடுத்துருங்க. உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டு டெய்லி கேலண்டர் இருக்கும் இல்லையா? டெய்லியும் அந்த கேலண்டர் கிளிப்போம். அதை ஒரு பாக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இதெல்லாம் ஃபர்ஸ்ட் துடைக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் பசை எல்லாமே பாதி அளவு இதுலயே போயிடுங்க. நெக்ஸ்ட் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் சோப்ல போடும்போது அது ஒரு கலரை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அது எல்லாமே பூஜை பாத்திரங்கள்ல அப்படியே செட்டில் ஆயிடுங்க. அதுக்கு பதிலாக முதல்ல நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கழுவுறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பூஜை பாத்திரங்களும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எப்பவுமே நீங்க வந்து பீத்தாம்பரி, ஸ்டீல் ஸ்க்ரப்பர், புளி, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றீங்களா? கவலையே விடுங்க. இதுல எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. வெறும் உப்பு மட்டும் இருந்தா போதும். பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு உப்பை யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் எப்படி வீட்லயே ரெடி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, தேவையான அளவு நான் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர், நார்மல் ஸ்க்ரப்பர் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. தேங்காய் நார் மட்டும் இருந்தா போதுங்க. அப்புறம் பூஜை பாத்திரங்கள் தங்கம் மாதிரி ஜொலிக்குங்க. இப்போ உங்ககிட்ட தேங்காய் நார் இல்லைனாலும் நீங்க கவலைப்பட வேணாம். எல்லார் வீட்லயும் டெய்லியும் தேங்காய் உடைப்போம். தேங்காயில குடுமின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு முறையும் அதை எடுத்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணாவே போதுங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும், கருத்து போகாது. திரும்ப நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தூக்கி போட்டுறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை கைகளில் எடுத்து பூஜை பாத்திரங்கள் மேல ஃபுல்லாவே ரப் பண்ணி விட்டுக்கலாங்க. ஜென்டலா ரப் பண்ணுங்க. இதுக்காக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எக்காரணத்தை கொண்டு எடுக்காதீங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம பூஜை பாத்திரங்கள், நார்மல் பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணும்போது அது ஃபுல்லாவே நமக்கு கீரல் விழுந்து போயிடுங்க. புதிய பாத்திரம் கூட நமக்கு பழசு மாதிரி கொஞ்ச நாள்லயே மாறிடும். நார்மலா கையை யூஸ் பண்ணி நீங்க ரப் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுங்க. ஏன்னா இந்த பேஸ்ட் அந்த மாதிரி இந்த பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு காசுலாம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் வேணான்னு தூக்கி போடுற பொருளை யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோட எண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் எப்படி வீட்லயே ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீத்தாம்பரிலாம் சில பேருக்கு கைகளில் அலர்ஜி ஏற்படுத்துங்க. ஆனால் இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டு குழந்தைங்க கிட்ட கூட இதை வாஷ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிங்கன்னா அவங்க ஈஸியாக நமக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா குழந்தைங்க அழுத்தி தேய்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த பேஸ்ட்டை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. அதனால தான் குழந்தைங்க கூட இந்த இதை வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே கைகளை வச்சு நான் தேய்ச்சி விட்டுட்டேங்க. கடைசியாக உங்களுக்கு அந்த தேங்காய் நாரில் இந்த பேஸ்ட்டை தொட்டு ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. அழுத்தி தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாவே போதும். பூஜை பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழுத்தி தேய்ப்போம். கைவலி வந்தது தான் மிச்சம்
சுத்தமாகுங்க. ஆனால் பூஜை பாத்திரங்கள் பளிச்சுனே நமக்கு மாறாது. இதனால கைகளில் கூட சில பேருக்கு அலர்ஜி ஏற்படும். அந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அதே மாதிரி இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் உள்ளெல்லாம் டிசைன் இருக்கும். இந்த தேங்காய் நார் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் சில சமயங்களில் நம்ம கைகளில் குத்தி விட்டுருங்க. ஆனால் தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே நம்ம கைக்கு ஏற்படுத்தாது. அதே மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் 15 ரூபாய் போட்டு வாங்குவோம். இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாகவே அதில் ஒட்டிக்கும். திரும்ப அதை வாஷ் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டலாம், திரும்ப புதுசாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால வைரஸ் பாக்டீரியா எதுவுமே நமக்கு இன்ஃபெக்ட் ஆகாதுங்க. நேச்சுரலாக நமக்கு கடவுள் கொடுத்த ஸ்க்ரப்பர்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார், இந்த பீர்க்கங்காய் நார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. இப்போ பாருங்க, நான் கட் பண்ணவே இல்லை, அப்படியே உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இனிமேல் அதை தூக்கி போட்டுட்டு தேங்காய் நாருக்கு மாறிடுங்க. எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு ஈரம் ஃபுல்லாவே தொடச்சி எடுத்துருங்க. எக்காரணத்துக்கு வெயில காய வைக்காதீங்க. தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விபூதியை கொஞ்சமா கைகளில் எடுத்து ஈரம் எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறம் பூஜை பாத்திரங்கள் மேல ஃபுல்லாவே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டீங்கன்னா புதுசு மாதிரி இருக்குங்க. இந்த டிப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க, என்னோட பூஜை பாத்திரங்கள் எல்லாத்துக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். இந்த விளக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. ஆனா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே புத்தம் புது விளக்கு மாதிரி தங்கம் மாதிரி ஜொலிக்குது. இன்னைக்கு நீங்க பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கே இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. அப்படி என்ன பேஸ்ட்னு சொல்றேன்னு தானே பாக்குறீங்க, வாங்க அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, உங்க வீட்டில் எவ்வளவு பூஜை பாத்திரங்கள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு கூட நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோலப்பொடி, வீட்டில் டெய்லியும் வாசல்ல கோலம் போடுவோம் இல்லையா, அந்த கோலப்பொடி ஒயிட் கலர் பொடி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வாஷிங் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுடர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜெல் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோட தோல் பகுதியை நான் எடுத்துக்க போறேங்க. இப்போ உருளைக்கிழங்குலாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடணும் இல்லையா, அந்த தோலை வந்து கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஒரு பாதி உருளைக்கிழங்கு நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பித்தளை பாத்திரங்கள் மட்டும் இல்லைங்க, வெள்ளி பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், சில்வர் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி எங்கள் வீட்டு சிங்கை வந்து நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேங்க. சிங்க் எந்த அளவுக்கு அப்படி க்ளீனாகவும் பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட். அவ்வளோதாங்க, இந்த பேஸ்ட்டை ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உப்புக்கரை இருக்க இடத்த கூட க்ளீன் பண்ணி முடிச்சிருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். வெள்ளி பாத்திரங்கள் கூட இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பார்க்கலாம். அதாவது பூஜை பாத்திரங்கள் வெளியில் வச்சிருக்கீங்கன்னா இதே பேஸ்ட்டை அதுக்கும் க்ளீன் பண்ணி பார்க்கலாம். விபூதி வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படி பளிச்சுன்னு மாறிடுங்க. சரி வாங்க, எங்கள் வீட்டு சிங்க் எப்படி நான் க்ளீன் பண்ண அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். சிங்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கா எண்ணெய் பிசுக்கா உப்பு கரையோட இருந்ததுங்க. இந்த பேஸ்ட்டையும் தேங்காய் நாரையும் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு மாறி இருக்கு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சில்வர் சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நாள் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாகி போயிடும். அதுக்கு பதிலாக இந்த பேஸ்ட்டை ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மாசத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துலாங்க. எப்பவுமே வீடு நம்ம சுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம். அதனால வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ வீடு வந்து மாப் போட்டுக்கிட்டே இருப்போங்க. மாப் போடுறதுனால கீழே இருக்கக்கூடிய டைல்ஸ் தர வந்து நமக்கு க்ளீனாக இருக்குங்க. ஆனால் வீடு பார்க்கறதுக்கு க்ளீனாக இருக்கணும்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாசத்துக்கு 1 முறை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுங்க. உங்கள் வீட்டில் ஒட்டடை பிரச்சனை இருக்காது, எட்டுக்கால் பூச்சி பிரச்சனை இருக்காது. ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. கற்பூரம் தண்ணியில் டேரெக்டாக கரையாதுங்க, ஸோ நம்ம தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக எடுத்து கைகளில் நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணியோட தனியாக கரைச்சி விடுங்க. ஏன்னா தண்ணியில் டூத் பேஸ்ட் கரையாது அப்படிங்கிறது ரொம்பவே லேட் ஆகுங்க. அதனால கைகளை நல்லா நசுக்கி விட்டு அதுக்கப்புறமா கரைச்சி விடுங்க. இப்போ இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவர் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுக்க போறோங்க. சுவர்னு மட்டும் இல்லைங்க, கதவு ஜன்னல் எல்லா இடத்தையும் இதை வச்சு நீங்க தொடச்சி எடுக்கலாம். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, அதை ஃபுல்லாவே இந்த தண்ணியில நல்லா நனைச்சு விட்டுட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொடப்பத்தில் இதை சுத்தி எடுத்துக்கோங்க. இதுல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த துணி கலண்டுட்டு வராம இருக்கும். இப்போ இதை வச்சு நீங்க சுவர் ஃபுல்லாவே தொடச்சிட்டு வரலாங்க. இந்த கற்பூரம் பேஸ்டோட வாசனைக்கு வீட்டில் எட்டுக்கால் பூச்சி பிரச்சனை இருக்காதுங்க, ஒட்டடை பிரச்சனையும் இருக்காது, அதே சமயம் இந்த கொசு பிரச்சனையும் இருக்காது. வீடு ஃபுல்லா நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வீட்டோட தரையை மட்டும் க்ளீன் பண்ணாம சுவரையும் இந்த மெத்தட்ல க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வீடு மாப் போட போறீங்கன்னா மாப் போடுற தண்ணியில கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வேப்பலை குச்சிகளை உள்ள போட்டுருங்க. அதே மாதிரி கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. அந்த வேப்பலை சாறு எல்லாமே தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம மாப் போட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த தண்ணியில 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் வேப்ப இலையுமே ஒரு கிருமி நாசினிங்க, முக்கியமா வீட்டை கூலிங்கா வச்சுக்கோம், அதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புல இருந்து ஒரு 2-3 சொட்டு ஷாம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்க வீட்டில் டைல்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா டைல்ஸ் கொஞ்சம் நாள்
நாள்லயே அந்த பளபளப்பு தன்மை போயிடும் இல்லையா. ஆனால் ஷாம்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பளபளப்பு தன்மை அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குங்க. அடுத்து வாசனைக்காக கம்ஃபர்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க, இந்த ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட் வந்து தனியாக முகர்ந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. ஆனால் தண்ணியில் தனியாக கலந்து நம்ம வீடு மாப் போடும்போது அது ஒரு ஸ்மெல் வருதுங்க. அந்த ஸ்மெல் வந்து நல்ல ஒரு வாசனைன்னு சொல்ல முடியல, வித்தியாசமான ஒரு ஸ்மெல். எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி ஒமட்டுச்சு. ஆனால் இந்த மெத்தடில் நான் கலந்து போடும்போது வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பை க்ளீன் பண்ணணுங்க. ஆல்ரெடி நம்ம மாப் போட்டு அதை வெயிலில் ஃபுல்லாகவே காய வச்சிருப்போம். அதில் தூசு முடி இந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா உதறி எடுத்துக்கோங்க. முக்கியமாக மாப்பு நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. அப்போ தான் வீடு எப்போவுமே பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த தண்ணியில் மாப்பை ஃபுல்லாகவே நினச்சிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியோட நீங்கள் சேர்த்து மாப் போடும்போது அந்த தண்ணி வாட்டர் மார்க்குன்னு இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாகவே வரி வரியாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப் போடும்போது எக்காரணத்தை கொண்டும் ஃபேன் மட்டும் ஆனில் இருக்கக்கூடாதுங்க. லைட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் ஃபேன் மட்டும் ஆஃபில் தாங்க இருக்கணும். மாப் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக வெளியில் போவோம் இல்லையா, அப்போ தான் நீங்கள் ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணணும். ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மாப் போடும்போது இந்த சின்ன டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரிவர்ஸ் டைப்பில் தான் நம்ம மாப் போடணும். அதாவது வீட்டை விட்டு நம்ம வெளியில் போகிறோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நம்ம மாப் போடணுங்க. மாப் ஸ்டிக் நமக்கு முன்னாடி இருக்கணும், நாம பின்னாடி இருக்கணும், நமக்கு பின்னாடி தான் அந்த தண்ணி டப்பு இருக்கணுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மாப் போட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் காலடி தட மார்க் இருக்காதுங்க. அதே மாதிரி ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வாட்டர் மார்க் வராது. ஏன் அப்படின்னா நம்ம மாப் போடும்போதே ஃபேன் போட்டுட்டோம்னா அந்த காற்றுல நமக்கு காஞ்சி போயிடும் சீக்கிரமாகவே அந்த தண்ணி. அப்போ நம்ம எந்த இடத்துல மாப் போட்டோம் அப்படிங்கிறது தெரியாமல் போட்ட இடத்துலையே நம்ம திரும்ப திரும்ப போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ போடாத இடம்லாம் நமக்கு அழுக்கு அப்படியே இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்போ மாப் போட ஆரம்பித்தாலுமே ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தரையை மட்டும் எப்போவும் நீங்கள் தொடச்செடுக்காமல் வாசப்படியில் இருக்கக்கூடிய அந்த அருக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலவாசப்படி, அதையும் கதவையும் நீங்கள் சேர்த்து தொடச்சிட்டிங்க அப்படின்னா பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கும். தூசுமே வீட்டில் அதிகமாக சேராதுங்க. அதே மாதிரி மரத்தால் ஆன நிலவாசப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உளுத்து போயிடும். அதாவது எறும்புலாம் உள்ளே போய் இது பண்ணிடும். இந்த இதில் கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால வீட்டில் எறும்பு தொல்லையும் இருக்காதுங்க, கரப்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும், எறும்பு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க.